ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் நார்மலாக யூஸ் பண்ணுற கேசவர்தினி ஆயில். இதை நான் எந்த ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி நான் தேய்க்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நான் கேசவர்தினி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இது வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொன்னது கிடையாது. நம்ம நார்மலாக கடையில் வாங்கியும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம செக்கான எண்ணெயும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். ஆல்மண்ட் ஆயிலோட ரிவ்யூஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், நம்ம வீடியோவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஆல்மண்ட் ஆயிலில் என்னெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இது வந்து 300% விட்டமின் இ ஆயில் இருக்குது அப்படின்றாங்க. இந்த ஆயில் தேய்ச்சோம் அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும். இது நானுமே உடந்திருக்கேன், என்னோடய ஹேர் எப்பவுமே ஸ்மூத்தாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து நான் ஸ்டிக்கி ஹேர் அப்படின்னா, நம்ம தலையில் தேய்ச்சோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்காது. ஒரு சிலருக்குலாம் எண்ணெய் தேய்ச்சோம் அப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லாக வலிஞ்சு ஒரு மாதிரி ஆயிலாகவே இருக்கும். இது வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லா ஹேருக்குமே வந்து சூட் ஆகும். ஓகே, இப்போது இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கேசவர்தினி கூட நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஜஸ்ட்டு சின்ன பாட்டில், ஒரே ஒரு பாட்டில் 25 ml ஒரு பாட்டிலும், இது வந்து 65 rupees அந்த பாட்டிலாக நான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் வந்து நார்மலாக வந்து கோகோனட் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி தான் நான் தேய்ச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு கோகோனட் ஆயிலை விட்டுட்டு இப்போ இது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ஐடியா எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இது ரெண்டுத்துமே மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் கேசவர்தினி ஆயிலை ஓப்பன் பண்ணி ஊற்றிக்கிறேன். ஓகே, இது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் ஆயில் கேசவர்தினி, அதனால தான் நம்ம இது வந்து எந்த ஆயில் கூடயாவது மிக்ஸ் பண்ணி தேய்க்கணும். ஓகே, இப்போ வந்து நான் கேசவர்தினி ஆயிலை வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டேன் ஒரு பவுலில். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஆல்மண்ட் ஆயில், பஜாஜ் ஆல்மண்ட் ஆயில் வச்சுருக்கேன். ஸோ அதையும் இப்போ இதில் ஊற்றிக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு சிலர் வந்து என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆல்மண்ட் ஆயிலில் வந்து மினரல் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால இது கேன்சர் வர்றதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பயம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடையில் செக்கான எண்ணெய் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுவும் நல்லா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கார் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதால ஓப்பன் பண்ணுறதுக்கு லைட்டாக கஷ்டமாக இருந்துச்சு. நான் நைஃப் வச்சுலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் ஆனால் முடியலை. அது வந்து காருக்கு வந்து நல்லா ரப்பரில் கொடுத்துருந்தாங்க, ஸோ எடுக்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, இப்போ கார்க்கு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஸ்மெல்லும் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்து பெர்ஃப்யூம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களே பின்னாடி போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஆயிலில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம இந்த ஆயில் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப எண்ணெய் வடிஞ்ச மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா எப்பயும் போல் நார்மலாக இருக்கும். நமக்கு ஆயில் தேய்ச்ச மாதிரியே இருக்காது. இதை நான் வேறு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஏன்னா பவுலே வச்சுருந்தோன்னா நம்ம கீழே ஊற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். வீட்டில் இருக்கிற நார்மல் சின்ன வாட்டர் கேன், ஜூஸ் வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, அதிலே நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் போட்ட கேசவர்தினி வீடியோவில் வந்து எல்லாருமே வந்து உங்களோட ஹேர் காட்டுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைபர்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் இதில் வந்து இந்த ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் என்னோடய சிஸ்டரை வச்சு வீடியோ எடுத்திருக்கேன். இதுதான் என்னோடய ஹேர். அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்னிங் எதுவுமே இருக்காது. நார்மலாக எல்லாரோட ஹேர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் என்னோடய ஹேரும் இருக்கும். நான் இப்போ இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் காமிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நான் ஆயில் அப்ளை பண்ணலை, நான் வெறும் ஹேர் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.